அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜோதிட தகவலில் ராகு கேது அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு குண்டலினி சாட்டில் ஜாதக கட்டத்தில் ரொம்ப முக்கியமான பலன் வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த ராகு கேதுகள் தான். இந்த ராகு கேது எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் பலன் கொடுக்குறாங்க அப்படின்றது, ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப சுகபோகத்தை அனுபவித்து அந்த சுகபோக முடிவு வீழ்ச்சி அடையும் போது, வறுமையை சந்திக்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கும் அதை அனுபவித்தவங்களுக்கும் தான் தெரியும். ஒரு ரொம்ப கஷ்டத்துக்கு, வறுமையினுடைய உச்சத்துக்கு போய் வாழறதுக்கே தகுதி இல்லாமல் தன்னை தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுத்தக்கூடிய மனநிலைக்கு கொண்டு போய் அடுத்த நொடியிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உச்சத்தை அடைந்த ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத கூட இருந்து பார்த்தவங்களுக்கும் அதை அனுபவித்தவங்களுக்கும் தான் தெரியும். அதாவது உண்மையிலேயே அந்த விஷயத்தை அனுபவித்து பெரிய ஆளானவங்களும், ஒரு பெரிய சுகபோகியாக இருந்து வீழ்ச்சி அடைந்த ஒரு பரதேசி நிலைக்கு வந்தக்கூடிய ஒரு நபர்களையும் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அந்த அனுபவமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த செயலை செய்கிறதுல மிக கெட்டிக்காரர்கள்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த ராகு கேது அப்படின்னும்போது ஒன்று ஞானக்காரகன், இன்னொன்று மோட்சக்காரகன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பொதுவாக ஞானம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன அடையாளம், பொருள் அப்படின்னா, இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ பசிச்சா சாப்பிட்றதுன்றது சரி. முன்னொரு காலத்துலலாம் பார்த்தா பசிக்கு தான் உணவு எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? அந்த ருசிக்கு உணவு எடுத்துக்கல. ஆனால் இந்த ஞானக்காரகன் ராகு ஒரு இடத்துல உணவு சம்மந்தப்பட்ட இடத்துல புசிக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா, இந்த ஹோட்டலில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு உணவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனால் மோட்சக்காரகனான கேது இருந்தது அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய சிந்தனை ஆற்றலில் எந்த காலகட்டத்துலேயும் வீணடிக்காமல் உள்முக பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை கொண்டு இருப்பான். அவன் இந்த உடலையும் மனதையும் போஷாக்காக வச்சுருக்கக்கூடிய, சக்தியுடன் வச்சுருக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது. உணவு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். இப்போது உங்கள் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறு வித்தியாசம் புரியறதுக்காக நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி பல தகவல்களை வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுவை பற்றி நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்து ரீதியாக எந்த பாவத்தில் இருந்ததுன்னா அது எப்படி செயல்படும் அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.